அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிரார்த்தனை செய்வோம். பதிலளிக்கப்படும் துஆக்கள். பாவமானதையும் உறவை துண்டிக்கும் விதத்திலும் இல்லாத எல்லா துஆக்களும் ஒப்புக்கொள்ளப்படும் என்றாலும், சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மற்ற நேரங்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகளை விட அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த சந்தர்ப்பங்களையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடமையான தொழுகைக்கு பின். கடமையான ஒவ்வொரு நேர தொழுகையையும் நிறைவேற்றிய பின் கேட்கப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த பிரார்த்தனை செவியேற்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், இரவின் கடைசியிலும் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னரும் கேட்கும் பிரார்த்தனையாகும் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, திர்மிதி 3499. சஜிதாவின் போது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் சஜிதாவாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. சஜிதாவில் இருக்கும் நிலையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை நெருங்குகிறான். எனவே சஜிதாவில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 832. இரவின் கடைசி நேரத்தில், இரவின் கடைசி பகுதியில் செய்யும் துஆவும் பதிலளிக்கப்படும் துஆக்களில் ஒன்று. எனவே அந்த நேரத்திலும் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவை மூன்றாக பிரித்து கடைசி பகுதியில் இறைவன் முதல் வானத்திற்கு தினமும் இறங்குகிறான். என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கின்றேன். என்னிடம் யாரேனும் கேட்டால் நான் அதை ஏற்கின்றேன். என்னிடம் யாரேனும் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுகிறான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 6321. மறைமுகமான பிரார்த்தனை. நாம் யார் மீது அதிக பிரியம் வைத்திருக்கின்றோமோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். அப்போது அவர்கள் முன்னிலையிலேயே பிரார்த்திப்பதை விட அவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக பிரார்த்திக்கும் போது அது கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் ஷாமுக்கு வந்த அபூ தர்தாவிடம் அவரது வீட்டிற்கு சென்றேன். அவரை நான் காணவில்லை. உம்மு தர்தாவை நான் கண்டேன். அப்போது அவர், இந்த வருடம் நீங்கள் ஹஜ் செய்ய